வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்ல ஜெயிச்சு 11 கோடி ரூபாய் கேஷ் பிரைஸ் வாங்கின குகேஷ்க்கு வந்து 4.6 கோடி ரூபாய் டாக்ஸ் மட்டுமே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் போட்டிருந்தாங்கல்ல. ஸோ இப்போ அந்த ஒரு டாக்ஸ் அமௌண்ட்டை வந்து நாங்கள் தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குகேஷ் பண்ணது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு அச்சீவ்மெண்ட். இது வந்து இந்தியாவுக்கு நிறைய பெருமை சேர்த்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் வந்து இந்த ஒரு டாக்ஸ் அமௌண்ட்டை நாங்கள் வந்து அவருக்காக தள்ளுபடி பண்றோம். அவர் வந்து ஃபுல் கேஷ் பிரைஸை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது அவங்க முன்னாடியே பண்ணியிருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ஒரு டாக்ஸ் விவகாரம் வந்ததுல இருந்து சோஷியல் மீடியால இந்தியன் டாக்ஸ் சிஸ்டம் போட்டு பயங்கரமா அடி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்போ இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல சோஷியல் மீடியாவோட பவர் நல்லாவே தெரியுது. பட் இருந்தும் இந்த ஒரு டாக்ஸை சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேச தான் செஞ்சாங்க. லைக் டாக்ஸ் வந்து இது கண்டிப்பா போட்டு தான் ஆகணும், அப்பதான் நம்ம இந்தியாவோட எக்கனாமிக் growth வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேச தான் செஞ்சாங்க. இந்தியாவோட எக்கனாமிக் growth அதிகரிக்கிறதுக்கு ஹையர் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் போடுறதுனால மட்டும்தான் இந்தியாவோட எக்கனாமி வந்து grow ஆகும் அப்படின்றதான் கிடையாது. டாக்ஸ் கண்டிப்பா இருக்கணும். சம்பாதிக்கிற காசுல இருந்து டாக்ஸ் கட்டலாம், ஆனா சம்பாதிக்கிற எல்லா காசையுமே டாக்ஸா கட்ட முடியாது.